கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல பேரிகா மண்டே மாட்டிக்கிட்டான். அடுத்து ஜிங்கு ஹீரோ டியால செலிப்ரேட் பண்ணிட்டு கிடக்க. அப்ப ஜிங்கும், இந்த கிளாஸ் யாருக்கு தெரியுமா, நம்மள 3 வருஷமா டார்ச்சர் பண்ண பேரிகா மண்டேனே வேலை விட்டு தூக்குனதுக்கு அப்புறம் இது நமக்காகன்னு சரக்கடிக்க. அப்ப ஜிங்கும், நம்மளாம் சேர்ந்து ஒன்னா ஸ்டூடியோ ஆரம்பிக்கலாமான்னு கேட்க. என்ன ஸ்டூடியோவா? ஆமா, இவனுக்குலாம் எங்க வேலை கிடைக்க போகுது, நம்மளா ஏதாச்சும் பார்த்து ஆரம்பிச்சாதான்னு சொல்ல. ஆமாடா, நம்மளா ஏதாச்சும் பண்ணலாமேன்னு கேட்க. அப்ப இவனும், நீங்க இப்படி இருக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில காரணம், அதனால நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன். என்னோட வேலை என்னன்னா டிசைன் பண்றது. அப்ப ஜிங்கு, நான் பாரபட்சமே இல்லாம என்னோட உழைப்ப கொடுப்பான்னு 2 பேரும் அட் டைம்ல திரும்பிக்க. அப்ப டியாவும், சரி சரி, பணம் அரேஞ்ச் பண்றது ஏன் வேலைன்னு சொல்ல. அடுத்த ஃப்ரெண்டுக்காரையும் வந்த முதல் வேலையா ஷென்யாங்னு யாராச்சும் இன்டர்வியூக்கு வந்தாங்களான்னு கேட்க. இல்ல அந்த பேர்ல யாரும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்ப இவனும் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதுல யாங்னு ஒரு பேர் இருக்கு. அதை பார்த்துட்டு இவனும், இது ஷென்யாங் தானே பொங்கிட்டு கிடக்க. அப்ப இவளும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல. என்னால உன்கிட்ட பேச முடியாது, நீ என்ன எல்லாத்தையும் என்ன கிட்ட முடிவு பண்ற, உன் இஷ்டத்துக்கு தானே முடிவு பண்றேன்னு சொல்ல. நான் அப்படி என்ன இஷ்டத்துக்கு முடிவு பண்ணேன்னு கேட்க. ஆமா பாரு, இந்த ஷென்யாங்க இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்கா, இதெல்லாம் கிட்ட சொல்லிட்டா செய்யற, 1 ரூபா கதை அதுக்கு இத்த பெரிய கதையாடா, இது சாதாரண இன்டர்வியூ தானே, இதுக்கு ஏன் அப்படி நடந்துக்கிறேன் எனக்கு சத்தியமா புரியலன்னு சொல்ல. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான் அவனை செலக்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இல்லவே இல்லைன்னு சொல்ல. அப்ப ஹீரோ ஆபீஸ்க்கு வர. அப்ப அங்க இருக்கிறவங்களும், என்னப்பா ஒரு வழியா வந்துட்டியா, உன்னதான் எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க, உன்னோட ரெசியூம் எல்லாம் பார்த்துன்னு அவர் பாட்டு பேசிட்டு இருக்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரையும் வரா. இவனும், என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் இன்டர்வியூக்கு வரல, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஸ்டூடியோ ஆரம்பிச்சிருக்கோம், அந்த கார்டை உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாதான் வந்தேன், எதுவும் டிசைன் பண்ணணும்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க தான் வரான். அப்ப இவளும், உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு புரியல, அவன் மட்டும் இல்லைன்னா அந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்கவே முடியாது, அவனை அவாய்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லுங்கன்னு கேட்க. ஐயோ, நம்மள தான் புகழ்றான்னு இவனுக்கும் ஒரே குஜாலாவா இருக்கு. என்ன ஒரு ரீசனும் இல்லையா? சரி நான் கிளம்புறேன்னு போக. அப்ப ஹீரோயின் ஷென்யாங் எதுவும் வந்தானா கேட்க. ஆமா வந்தான், ஆனா அவன் இன்டர்வியூக்கெல்லாம் வரல, அவன் சொந்தமா ஸ்டூடியோ ஆரம்பிக்க போறானா, அதை சொல்லிட்டு போக தான் வந்தான்னு சொல்ல. சரி இப்ப அவன் எங்கன்னு கேட்க. இப்பதான் கீழே போனான்னு சொல்றான். இவ்வளவு வேகமா அவனை தேடி போக, சரி போயிட்டான் போலன்னு ஃபோன் பண்ண. அப்ப பின்னாடியே நீங்க டென்ஷனா இருப்பீங்க தோணுச்சு, அதான் ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸை குடிங்கன்னு கொடுக்க. அப்ப இவளும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு கூட்டிட்டு போறா. சேம் டைம்ல ஃப்ரெண்டுக்காரையும் ஏன் என் கால் அட்டன் பண்ணலன்னு கேட்க. உனக்கே தெரியும்லம்மா, அந்த ஷென்யாங் இன்டர்வியூக்கு வந்திருக்கான், அவனை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு, நீயே பாருமா, இவ வயசு என்ன அவன் வயசு என்ன, இதுல கம்பெனில வேலை பார்த்துட்டே அவன் தினமும் அவகிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கணுமான்னு கேட்க. உனக்கு என்னதான் என் பிரச்சனை, திருந்தவே மாட்டியா? அப்படி இல்லம்மா, எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டுது, இதுல கம்பெனில ஜாயின் பண்ணிக்கிட்டு சே லூசு, அவன் ஏன் இன்டர்வியூக்கு வரான், அவன் தான் சொந்தமா ஸ்டூடியோ ஆரம்பிக்கிறானே, என்ன புதுசா ஆரம்பிக்க போறானா, இதுதான் இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது போல, இவனை நம்பி வேற இவ போறாளா? அப்ப இவளும், எதுலயாவது உன்னை அடிச்சிட போறையா, அவளை விட்டு தொலைன்னு கத்த. இல்லம்மா இனிமே அவ விஷயத்துல நான் தலையிட மாட்டேமா சொல்ல. அப்ப ஹீரோயினும், புதுசா ஆரம்பிக்க போறேன்னு சொல்ற, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, கஸ்டமரை பிடிக்கணும், நம்பிக்கை வரணும், இது மாதிரி எல்லாமே இருக்கு, நீ பாட்டு சடனா ஆரம்பிக்க போறேன்னு சொல்ற. எனக்கும் புரியுது, ஸ்டார்டிங் கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும், நான் இப்பதானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வைக்கிறேன், என்னால பண்ண முடியும் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா எல்லாமே இருந்தாலும் எங்க வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல டேரக்டர் தேவையில்ல, அதுக்கு நான் உங்களை தான் இன்வைட் பண்றேன்னு சொல்ல. அப்ப நான் இவளும், நீ என்ன கிளைண்டா நினைச்சுக்கோ, நான் உனக்கு 1 மினிட் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும், அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் சொல்ல. இவளும் டைம் செட் பண்ண. ஏங்க நான் இன்னும் அதுக்கெல்லாம் ரெடி ஆகலைங்க சொல்ல. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும்ல, டைம் போய்கிட்டே கிடக்கு, சீக்கிரம் சொல்லுன்னு கேட்க. அப்ப இவனும், எங்க ஸ்டூடியோல ஒரு யூனிக் இருக்கும், சீரகம் இருக்கும், கடுகு இருக்கும்னு எல்லாம் தாளிச்சு கொட்ட, அவ்வளோதான் டைம் முடிஞ்சிருச்சு, நீ இதுல ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்ல. இங்க பாருங்க, நான் புதுசு தானே, கொஞ்சம் எனக்காக கன்சிடர் பண்ணுங்களேன், நான் வேணும்னா புதுசா டிசைன் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன், அதை பார்த்துட்டு உங்க முடிவை சொல்லுங்கன்னு கேட்க. இவளும் அவன் கிட்ட இருந்து ஜூஸை பிடிங்கிட்டு, சரி போய் தோலை சீக்கிரம் அனுப்புன்னு போக. இவனுக்கும் ஜாலியா கிடக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கா. நைட்டு பகலன்னு தூங்காம டிசைன் பண்ணிட்டு இருக்கான். சேம் டைம்ல கியூக்கு விளையாடுறப்ப அடிபட்டிருக்கும், அவளுக்கு லைட்டா தான் அடிபட்டிருக்கும், ஆனா ஃபேங் ஈஸ்வரனையும் கோத்து விடணும்னு ஹெவியா அடிபட்டிருக்க மாதிரி காமிச்சு ஈஸ்வரனி வீட்டுக்கு வர. இவளும் பார்த்துட்டு ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு கோவப்படுறா. அப்ப ஃபேங்கும், இல்ல நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு நான் தான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன், நானே பார்த்துக்கலான்னு தான் அப்படி சொன்னேன், இந்தாங்க அவளோட மெடிக்கல் ரிப்போர்ட்டு டேப்லெட்னு எல்லாத்தையும் கொடுக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ எக்ஸாம்ஸ் கூட வரப்போகுது இல்லையா, நானே தினமும் கிளாஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்ல. இவளும், உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல, அதை விடுங்க, நீங்க எப்படிங்க ஆட் எடுக்கிறீங்க, உங்க ஆடெல்லாம் பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, நானே திரும்ப பார்த்துட்டு கிடைப்பேனா பார்த்துக்கோங்கன்னு ஹீரோயினை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க. இவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே
தெரியல. நெக்ஸ்ட் சீன்ல இவனும் ஒரு வழியா டிசைன் எல்லாம் முடிச்சுட்டு அது ஹீரோயினுக்கு கொரியர் பண்ணிட்டு தான் தூங்கவே ஆரம்பிக்கிறான். சேம் டைம்ல ஹீரோயினி கியூவை பார்த்துக்கிறதுக்காக லீவ் எடுத்திருப்பா. அப்ப கியூவும் நீங்க வேலைக்கு போகலையா கேட்க, ஆமா நான் தானே உன்னை பார்த்துக்கணும், நீ சரியாகிற வரை நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல, என்ன வேலைக்கு போக மாட்டாளா, அப்ப நான் இந்த வீல் சேர்ல தான் கிடக்கணுமான்னு இவளும் புலம்ப. அப்ப டியாவும் ஜிங்கும் ஸ்டூடியோக்கு தேவையான பிரிண்டரு லேப்டாப் இதெல்லாம் வாங்க வந்திருப்பாங்க. அப்ப பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு கார்டை கொடுக்க கடைக்காரங்களும் பார்த்துட்டு எல்லாம் எங்க இருந்துமா வரீங்க, கார்டெல்லாம் எதுவும் வேலை செய்யலன்னு சொல்ல, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லையே, மறுபடியும் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றான். இல்லைங்க ஜீரோ பேலன்ஸ்ல இருக்குன்னு சொல்ல, அப்புறம் தான் தெரிய வருது டியாப்ளோட பேரண்ட்ஸ் தான் இவ கார்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அப்ப டியாவும் பிளைண்ட் டேட்டுக்கு ஒத்துக்கலன்னு இப்படி பண்ணிருக்காங்க பாரு, இப்ப நம்ம என்ன பண்றது, இதை எப்படி ஷெனியாங் கிட்ட சொல்றதுன்னு கேட்க, இல்ல அவன்கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம், நம்மளே ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு சொல்றான். அப்ப ஹீரோ அனுப்பின கொரியர் கரெக்டா ஹீரோனி எக்ஸஸ்மெண்ட்டுக்கு தான் வருது. இவனும் ஷெனியாங்னு பேரை பார்த்து காண்டாக, சேம் டைம்ல ஹீரோனுக்கு ப்ரொபோஸ் பண்ண அவளும் அக்செப்ட் பண்ணி ஹக் பண்ண, இதெல்லாம் எப்படா நடந்துச்சுன்னு பார்த்தா எல்லாம் கனவு தான், நம்ம ஜிங்கை தான் கட்டி பிடிச்சிட்டு கிடக்கான். அப்ப இவனும் ஜிங்கை பார்த்து அலற. அப்ப ஜிங்கும் என்னடா காலையிலேயே செம்ம மூடா இருக்க போலன்னு கேட்க, ஏன்டா இப்படி வந்து நிக்கிற, போய் தொல்லன்னு அடிக்க, எல்லாம் ஜாலியாக பேசிட்டு கிடக்க. அப்போ ஹீரோனி எக்ஸஸ் பண்ணி இவனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி உன்னை மீட் பண்ணணும்னு சொல்ல, இவனும் மீட் பண்ண போகிறான். ஏதோ ஸ்டூடியோ ஆரம்பிக்க போறியாம்ல, எனிவே கங்க்ராஸ்ன்னு சொல்ல இவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிடக்கான். ஆனால் இது சரியில்லையேன்னு அவனோட டிசைனை குப்பையில் தூக்கி போகிற மாதிரி தூக்கி போட, இவனும் பார்த்துட்டு நான் இதை ஒன்றும் உங்களுக்கு அனுப்பலையே, நான் ஹீரோனிக்கு தான் அனுப்புனேன்னு சொல்ல, ஆமாப்பா அவள் தான் என்கிட்ட சொன்னா, உனக்கு தெரியாதுல்ல எங்களுக்குள்ளே எந்த சீக்ரெட்டுமே இருக்காது, அதுவும் இல்லாமல் இப்போ நீ ஆரம்பிக்கிறது எதுவும் சரியாக வராதுப்பா, ஏன்னா இதுக்கெல்லாம் பணம் ரொம்ப செலவாகும்ல. அப்ப இவனும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கண்டிப்பா நல்லா வருவேன்னு சொல்ல, உனக்கு இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி என்னப்பா தெரியும், தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கிடக்க, அப்புறம் நான் எதுக்கு வந்தேன்னா உன்னோட ஸ்டூடியோக்கெல்லாம் டேரக்டரா வரவே மாட்டா, அது உன்கிட்ட சொன்னான்னு சொல்ல, சோ நீ வேற யாராச்சும் தேடிக்கோன்னு சொல்றான். ஆனா என்னால ஒரு ஹெல்ப் பண்ண முடியும், உன்கிட்ட பணம் இல்லைல்ல, இந்த கார்டை வச்சுக்கோ, இந்த பார்ட்டிக்கு நீ வந்தீனா நான் உனக்கு எல்லா கிளைண்ட்டுக்கும் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு ஒரு மாதிரி மட்டமா தான் பேசிட்டு போறான். இவனுக்கு இதெல்லாம் பெருசாவே தெரியல, உண்மையாவே ஹீரோயினுக்கு என் கூட ஒர்க் பண்ண இஷ்டம் இல்லையான்னு தான் ஃபீல் பண்றான். அப்ப இவனும் ஹீரோயினை பார்க்க வர, அப்ப ஜூன்ஜியை பார்த்துட்டு இவனும் அவளை பார்க்காமையே போக இவனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, உண்மையாவே அவ அப்படிதான் சொல்லியிருப்பாளான்னு அதே தான் நினைச்சிட்டு கிடக்கான். சேம் டைம்ல ஃபேங்கும் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன்னு சொல்ல, அப்ப கியூவும் நீங்க டின்னர் சாப்பிட்டு போலாமே சொல்றா. அப்ப ஹீரோயினும் இல்ல எனக்கெல்லாம் சமைக்க தெரியாது, நான் காலையிலேயே உனக்கு பக்கத்து வீட்டுல இருக்க கோகிலா கிட்ட தான் சமைக்க சொன்னேன்னு இவளும் அவாய்ட் தான் பண்றா. அப்ப கியூவும் அப்பதான் நீங்களே குக் பண்ணுங்கன்னு சொல்ல, அப்ப இவளும் இவ ஏன் இப்படி பண்ணிட்டு கிடக்கான்னு பார்க்க, இவளும் எதுவும் சொல்ல முடியாம எல்லா ஜாமும் அங்கதான் இருக்கு போங்கன்னு அனுப்பிவிட, பேங்கும் கஷ்டப்பட்டு தான் இவளுக்கு ட்ரை பண்றாரு. இவரும் ஹீரோனுக்காக பார்த்து தான் சமைச்சிருப்பாரு. அப்ப கியூவும் இந்த ஆளு லவர் சொல்றதுக்குள்ள என் அக்கா செத்து போயிடுவா போலயே, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும்னு, அக்கா உனக்கு தெரியுமா ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் ஒருத்தங்க ஃபேங் கிட்ட நம்பர் கேட்டாங்க, இவர் என்னன்னா கண்டுக்கவே இல்லைன்னு சொல்ல, அப்ப ஜூன்ஜியும் ஆமா காலேஜ்ல கூட அங்கிளுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆனா இவர் தான் யாருமே கண்டுக்க மாட்டாருன்னு சொல்ல, அப்ப ஹீரோயினும் டக்குன்னு யாராச்சும் ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான்னு சொல்ல, ஃபேங்க்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. அப்ப கியூவும் கதை என்ன இப்படி போகுதுன்னு டக்குன்னு இவளும் அக்கா நீங்க 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்க, இதுக்கு மேல பேசினா வாயை உடைச்சிருவேன், மூடிட்டு சாப்பிடுன்னு சொல்ல, ஆனா ஃபேங்குக்கும் உண்மையாவே நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்றாங்க, ஆனா ஃபேங்கு தான் ஹீரோயின் தான் வேணும்னு இருக்காரு. ஹீரோ ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, ஃபேங் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் போட்டு விடுங்க. பாய்.